ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பாரம்பரியமான கருப்பு கவுனி அரிசியில் ஒரு கஞ்சி தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசியை எடுத்துக்கிறேன், அதாவது ஒரு 100 கிராம்ஸ். இப்போ இதை நல்லா ஒரு 3 to 4 டைம்ஸ் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்க தண்ணியோடு நம்ம ஊற வச்சிடலாம். கண்டிப்பாக இந்த கருப்பு கவுனி அரிசி நம்ம செய்கிறப்ப ஒரு 8 மணி நேரமாவது இதை ஊற வைக்கணுங்க. அட்லீஸ்ட் 4 to 5 ஹவர்ஸ் ஆச்சும் ஊற வைக்கணும். ஊற வச்சா அது அந்த அரிசி நல்லா சாஃப்டாகும், நமக்கு குக் ஆகிறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும், டைஜஷனுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதை நல்லா ஒரு 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டேன். இதில் இருக்க கடைசி தண்ணியோடு நான் இதை ஊற வச்சிடுறேன். அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம நாளைக்கு கஞ்சி பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை நைட்டு ஊற வச்சிடுறேன். இப்போ காலையில் நம்ம பார்ப்போம். இந்த கருப்பு கவுனி அரிசி நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா டார்க் பிளாக் கலரில் பிக்மெண்டடாக வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு அதில் ஆந்தோசைனின் கண்டென்ட் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு, நல்லா ஊறி இருக்குது. இப்போது நாம் இதை தண்ணியை தனியாக எடுத்துகிட்டு இதில் இருக்க அரிசியை மட்டும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். போட்டு இதை சும்மா ஒரு பல்ஸ் விட்டு ஒன்றும் பாதியமாக உடச்சி எடுத்தோன்னா நமக்கு கஞ்சி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா சீக்கிரமாக குக்காகி வந்துடும் நமக்கு. இதை நம்ம குக்கர்லேயும் விசில் சேர்த்து செய்யலாம். ஆனால் நான் இன்றைக்கி விசில் சேர்க்காமல் அப்படியே வந்துட்டு இதை குக் பண்ண போகிறேன். இப்போது நம்ம இதை எதில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இந்த அரிசி குருணையை மாற்றிட்டு இப்போது நம்ம கஞ்சி செய்ய போகிறதுனால நம்ம எதில் அளந்தோமோ அதால் 6லேருந்து 7 கப் அளவுக்கு தண்ணி வச்சா மட்டும்தான் கஞ்சி நல்லா வரும். நான் இப்போ ஒரு 6 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் இந்த கஞ்சிக்கு. இப்போது நம்ம இதை நல்லா கலந்து விடலாம், இல்லைனா கீழே லேசாக அது பிடிச்சிக்கும், அடி பிடிச்சிக்கும். இந்த அரிசி கொஞ்சம் குழப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாகவே கீழே பிடிச்சிக்கும். அதனால லேசாக அது கிண்டி கொடுத்துட்டு அனல் அதிகமாக வச்சு இதை மாதிரி நல்லா கொதி வந்ததும் நீங்கள் இப்போ அனலை கம்மி பண்ணிவிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு அப்படியே சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா அழகாக குக்காகி வந்துடும் கொஞ்ச நேரத்தில். பர்பிள் கலரில் இருக்க ஃபுட் ஐட்டம்ஸில் எல்லாமே நமக்கு இந்த ஆந்தோசைனின் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அது ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட். அது நம்ம உடம்புல இருக்க ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட நாவல் பழம், நம்மளோட கத்திரிக்காய், ப்ளூபெர்ரி, பிளாக்பெர்ரி, பர்பிள் கலர் பொட்டேட்டோ, இதில் எல்லாமே இது நிறையா இருக்குது. கிரெயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது இந்த பிளாக் ரைஸில் மட்டும்தான் இருக்குது, நம்ம கருப்பு கவுனி அரிசியில் மட்டும்தான் இருக்குது. இது டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி. ஏன்னா இதோட கிளைசிமிக் இன்டெக்ஸ் 42லேருந்து 55 வரைக்கும் தான் இருக்குது குக் பண்ணதுக்கப்புறம். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு ட்ரை பண்ணுறவங்கெல்லாம் கூட இந்த கஞ்சி எடுத்துக்கலாம். ஈஸியாக டைஜஷன் ஆகணும், இல்லை கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது, அவங்கெல்லாம் இந்த கஞ்சியை ரெகுலராக எடுத்துக்கினா நல்லது. இது நம்ம உடம்புல இருக்க கேன்சர் செல்லெல்லாம் கூட அழிக்கிறதுக்கு உகந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு நல்ல குக்காய் வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நான் இது கூட ஒரு 4-5 சின்ன வெங்காயமும் ஒரு 4 இடிச்ச பூண்டும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். இதுவே நம்ம இதை முன்னாடி கூட சேர்த்துக்கலாம். அப்போ சேர்த்தோன்னா இது நல்லா குக்காகி அதிலே மேஷ் ஆகிடும். அதனால நான் இப்போ சேர்க்குறேன். இது கூட கொஞ்சம் துருவின தேங்காவும் 1 கப் அளவுக்கு தேங்காய் பாலும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு எல்டிஎல் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, முட்டி தேய்மானம் இருக்கிறவங்களுக்குலாம் இது அந்த தேய்மானத்தை கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட நார்மல் ஒயிட் ரைஸ் கம்பேர் பண்ணும்போது இதில் 6 மடங்கு அளவுக்கு நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 மடங்கு அளவுக்கு ஃபைபர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் பிளான்ட் ப்ரோட்டீனும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக நம்மளோட டயட்டில் அடிக்கடி இன்க்ளூட் பண்ணிக்கிட்டால் நமக்கு ரொம்ப நல்லது. இப்போது நாம் இது கூட தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள், சீரகத்தூள் இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்ல தரமான அரிசி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கலாம். அப்படி இல்லைனா இதையே நேரடியாக தயாரிக்கிற விவசாயிங்கக்கிட்டேருந்து நம்ம இதை வாங்கிக்கலாம். மோஸ்ட்டாக இந்த கருப்பு கவுனி அரிசியோ இல்லை எந்த பாரம்பரிய அரிசியாக இருந்தாலும் விவசாயிங்க எல்லாமே இது ஆர்கானிக்காக தான் எல்லாமே ஃபார்ம் பண்ணுறாங்க. அதனால நம்ம அவங்கக்கிட்டேருந்தே இதெல்லாமே வாங்கிக்கலாம். என்ன தான் நம்ம இந்த கஞ்சி டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொன்னாலும் நம்ம இதை
டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறப்ப கொஞ்சம் திக்காக தான் நம்ம வந்து இதை கொடுக்கணும். அவங்களுக்கு தண்ணியாக வந்துட்டு கொடுக்கக்கூடாது. கொடுத்தோம் அப்படின்னா கஞ்சியோ கூழோ எது நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக கொடுத்தாலும் அது உடனே ரத்தத்தில் வந்துட்டு சீக்கிரம் கலந்து கொஞ்சம் ஸ்பைக் ஆகிடும் அவங்களுக்கு குளுக்கோஸ். அதனால் நாம் எந்த கஞ்சியோ கூழோ எது கொடுத்தாலும் நாம் அவங்களுக்கு கொஞ்சம் திக்காக தான் வந்துட்டு கொடுக்கணும். இது கூட நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து கூட செய்யலாம், கொஞ்சம் ப்ரோட்டீனுக்காக. அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து நமக்கு கஞ்சி வந்துட்டு தேங்காய் பால் சேர்த்ததுனால ஒரு கொதி வந்தால் போதும். நான் இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு என்னோடய ஹஸ்பண்ட்க்கு நான் இதான் பிரேக்ஃபாஸ்ட்டு, அது வந்துட்டு அவருக்கு பேக் பண்ணிடுறேன். நமக்கு நல்ல ஹெல்த்தியான டெலிஷியஸான கருப்பு கவுனி கஞ்சி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் டயட்டில் வந்துட்டு இது இன்க்ளூட் பண்ண ட்ரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராஜி vlogs UAE சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற இது மாதிரி ஹெல்தி ரெசிபீஸ் எல்லாமே உங்களால் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண முடியும். ஓகே, பாய், see you in next video. Bye bye, surprise பண்ணுங்க. Thanks for watching.